திடீரென கோபப்பட்ட கே.பி. முனுசாமி அதிர்ச்சியிலே அரசியல் களம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச்செயலராக இருப்பவர் தான் கே.பி. முனுசாமி அவர். இதே துணை பொதுச்செயலாளர் பதவிதான் நமது எஸ்.பி. வேலுமணிக்கும் நத்தம் விஸ்வநாதனுக்கும் கொடுக்கப்பட்டது. அது அதிகாரம் இல்லாத பதவி. பெயரளவிலே அதிகாரம் இருந்தாலும் ஆனால் உண்மையிலே அதிகாரம் என்பது கிடையாது என சொல்லி அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்திருக்கிறார்கள் தற்போது அந்த நபர்கள் தான். இருந்தாலும் அது கே.பி. முனுசாமி அவர்கள் துணை பொதுச்செயலராக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் அதாவது பல நல்ல விஷயங்கள் அதிமுகவின் மூலமாக செய்யப்பட்டது என செய்தியாளர் சந்திப்பிலே நமது கே.பி. முனுசாமி அவர்கள் பேசக்கூடிய அந்த நேரத்திலே அண்ணாமலை அதிமுகவிலே இணைய போகிறாரா? அண்ணாமலை உங்களுக்கு பதிலாக இணைத்து துணை பொதுச்செயலாளர் பதவி எல்லாம் உங்களுக்கு அவருக்கு கொடுக்கப்பட இருக்கிறதா என கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கு. அதற்குத்தான் திடீரென கோபப்பட ஆரம்பித்தாரா நமது கே.பி. முனுசாமி அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் பொதுச்செயலராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட போகிறார் என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு கே.பி. முனுசாமி டென்ஷன் ஆகி பதிலளித்திருக்கிறார். என் தலைவனை பார்க்கிற கண்கள் அந்த பார்வை எந்த சூழலும் இன்னொருத்தவரை பார்க்காது. அதுதான் அதிமுக என்றும் அண்ணாமலையை விளம்பரப்படுத்தி இப்படி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது என்று விமர்சித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும் பிரிவு செலுத்த போதிலுமே எந்த ஒரு சூழலை இருந்தாலும் அண்ணாமலை போன்றவர்கள் அதிமுகவிற்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் என்பது மிகப்பெரிய ஒரு பதவி. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் எங்கே இருக்கிறார்? அண்ணாமலை தற்சமயம் 20 லட்சம் தொண்டர்களை வைக்கக்கூடிய அந்த நபர் எங்கே இருக்கிறார்? அவர் அதிமுகவிலே பொதுச்செயலராக மாறப்போகிறாரா? அண்ணாமலைக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் வேறொரு கட்சியை தேர்ந்தெடுத்து விளம்பரம் செய்யுங்கள். ஏன் மற்ற திமுக இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது, மற்ற இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை வைத்து விளம்பரத்தை தேடிக்கொள்ளட்டும். அதிமுகவை வைத்து விளம்பரம் தேடிக்கொள்வது ஒரு போதிலுமே ஆகாது என தற்சமயம் கே.பி. முனுசாமி டென்ஷனாக பேசியிருக்கிறார். அதிலையும் இதே போன்ற கேள்விகளை என்னிடத்தில் கேட்காதீர்கள். இனிமேல் அதிமுகவில் அண்ணாமலை இருக்கிறாரா, பொதுச்செயலராக போகிறாரா, துணை பொதுச்செயலராக போகிறாரா, இல்லை அண்ணாமலைக்கு முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட இருக்கிறதா என எந்த விதமான கேள்வியிலும் அதிமுக கூடிய யாரிடமும் கேட்கக்கூடாது என ஒரு அதிரடியான வார்த்தையும் சொல்லி இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் என்பது தற்சமயம் கரைந்து கொண்டிருக்கிறதே தவிர அதிமுக ஒருபோதும் அழிந்து விடாது. அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே இன்னும் வீரியத்துடன் அதிமுக செயல்படும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை அதிமுக இடைத்தேர்தல் என்பது வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கு அதிமுகவிற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஏனென்றால் 6 தொகுதிகளுமே அதிமுகவுடைய தொகுதி. அந்த 6 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற்று விட்டால் அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவருடைய நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை செய்து பாருங்கள். அதைத்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.